என் தங்கப்பிள்ளையே, தை அமாவாசையினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை நான் நடத்தி காட்டுவேன். நல்ல நேரத்தில் உன் தாயானவள் என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் என்னவென்று நான் கொடுக்க வருகிறேன் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுத்து உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் மட்டும் போதாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் நமக்கான காலமாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி எதையும் எதிர்பார்த்து இந்த வராகி உனக்காக நின்று எப்பொழுதும் உனக்கு எதையும் செய்வதாக வாக்குறுதி கொடுப்பது கிடையாது. எது உன் வாழ்க்கை என்று நான் உணர்கிறேனோ, எது உனக்கு நிரந்தரமானது என்பதனை நான் புரிந்து கொள்கின்றேனோ அதை நான் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை. அதை நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் என்பதுதான் உண்மை. எதையும் எதிர்பாராத ஒரு அன்பைத்தான் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். இன்று தை அமாவாசை நாள், அதி சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் கைகூடி வரக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது. உடனிருந்து உனக்கு எதையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி எந்நாளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நேரங்களை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதியாக்கி கொடுக்கும் என்பதை நீ முதலில் வருந்தக்கூடாது. எதில் அம்மா நமக்கு கொடுக்கிறாளோ அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டும், எது நமக்கு கொடுக்கவில்லையோ அது நமதில்லை என்று உணர்ந்து விலகி கொண்டும் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் எப்பொழுதும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நல்ல நேரத்தை நான் இனிமேலும் வகுக்கப் போவதில்லை. இதுவெல்லாமும் நான் ஏற்கனவே உனக்கென வகுத்து கொடுத்ததுதான் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளும் இந்த வராகி துணை இருக்கும் இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் மட்டுமே உனக்கு புரியும். எல்லாமும் உனக்கு மாறும். எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வரும். நீ அடைந்தது ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வராகி நான் இருந்து உனக்கு எந்நாளும் எல்லாவற்றிலும் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன் நம்பிக்கையை சார்ந்ததாகவே உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஏன் தெரியுமா? நமக்கான நல்லது நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீ உன்னுடைய மனதை தளரவிட்டு உன்னுடைய வெற்றியை விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒன்றை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனதாகும் நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதை பற்றியும் யோசித்து இனிமேலும் கலங்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று தை அமாவாசையினுடைய நேரம். உன்னுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு உன் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒரு நேரம். இந்த நாளில் நிச்சயமாக அவர்களின் மனது வருத்தப்படும்படி எந்த ஒரு செயலும் உன் வீட்டில் நடந்துவிடக்கூடாது. அவர்களின் மனது வேதனைப்படும்படி எந்த ஒரு காரியமும் உன் வீட்டில் நடந்துவிடக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் நீ எந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். என் குழந்தையே, நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டை தேடி வருகின்ற இந்த நேரம் நாம் எக்காரணம் கொண்டும் அவர்களின் மனதை காயப்படுத்தாதபடி உன் வீட்டில் பல சந்தோஷமான விஷயங்களை நீ இன்று நல்லபடியாக நடத்திவிட வேண்டும். வீட்டில் ஒற்றுமை மேலோங்கி நிற்க வேண்டும். சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் மிக பெரிய அளவில் நன்மைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனையும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் நல்லதையை நிகழ்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டிய காலகட்டம் இது. அடுத்த நிலைகள் என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நாளும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் யோசித்து பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். எண்ணி எண்ணி இனிமேலும் எதற்கும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆனந்தப்படத்தான் வேண்டும். நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நமக்கு உண்மைகளையும் நன்மைகளையும் நடத்திவிட தெய்வம் தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை கண்டு இந்த பிள்ளை வாழ்க்கையில் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டிய நேரம் அல்லவா? உன்னுடைய நேரங்கள் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் காலம் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சுற்றி இருந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லோரும் எந்த நேரத்திலும் நம்மை தேடி வந்து மீண்டும் நம்மிடம் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே. நான் எதற்காகவும் யாரையும் அவ்வளவு எளிதில் காயப்படுத்தி விடுவதில்லை. சில நேரங்களில் அம்மா சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது இங்கு ஒவ்வொருவருக்கும் மனதில் மிகுந்த வேதனைகளை தந்து விடுகின்றது. அவர்கள் எண்ணியதை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களையும் துயரங்களையும் அது கொடுத்து விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும். இதையெல்லாமும் நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நம் வாழ்க்கையில் இது போன்று நடக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இது போன்ற விஷயங்கள் நம்மை சுற்றி வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எது எது நடந்தாலும், எப்படிப்பட்ட விஷயமாக அது இருந்தாலும் அதன் முடிவு நமக்கு சாதகமாக மாறும் என்பது உன் எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் அதை நீ நிச்சயமாக பெற்றிட முன் வந்துடுவாய். எந்த சூழ்நிலையிலும் அதை கைவிடாமல் நீ மேலே வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்காக தருகின்ற நேரங்களை பொறுத்து உனக்கு பல நல்ல சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உத்திரவாதத்தோடு கொடுக்க எண்ணி இருக்கும் இந்த காலம் அடுத்தது என்னவோ அதிலிருந்தும் உனக்கு தெளிவு பிறக்கும் என்பதனை மறக்காதே. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீ யோசிக்கின்றபடியாக உனக்கு நல்லது நடத்திட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் என் பிள்ளை, நீ எதையும் யோசித்து வருந்த வேண்டாம்.
உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை, இனி எதையுமே நீ விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்காக இந்த வராகி முன்னின்று கை கொடுத்து உதவுவாள் என்பதனை மறக்காது. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமுமே நடக்கிறது. காரணத்தோடு தான் இங்கு எல்லா விஷயங்களும் உனக்கான முழுமையான மனநிறைவை என்னவென்று கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று எண்ணி பதறியதை எல்லாம் விடுத்து இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை புரிந்து கொண்டு வாழ பழகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளை கொடுக்கும்போது நாம் அதிலிருந்து தவறிவிட்டோமானால் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அதை பெறுவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற நேரங்கள் இனி உனக்காக என்னவெல்லாம் தருகிறதோ, ஏதுவெல்லாம் தருகிறதோ, இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடும் நல்ல மாற்றங்களோடும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்கு யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் வேறு. வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை நாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கென வருகின்றவர்களை நம் வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கு என்னவாகும் என்று எல்லாம் எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கானதாக அழகாக மாறப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் எப்பொழுதும் நாமாக நின்று நமக்குரிய நேரங்களை உறுதிப்படுத்தும் இந்த காலம் நமக்கும் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ கற்றுக்கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ மேலோங்கி வர வேண்டும். உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை உனக்கு குவித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல சந்தோஷங்களை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தின் உச்சம் எங்கே என்று யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல நேரத்தை என்னவென்று உணர்ந்து கொண்டு இனிமேலாவது நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு உனக்கு நல்லதை உணர்த்தும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க வெற்றியின் நேரம். முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தினை ஒருவர் பெற்றுவிட்டார்களே ஆனால் நிச்சயமாக அது அவர்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வெற்றிகள் கிடைக்கப் பெறுவதை நீ எப்பொழுதும் நிறைவாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்னாலும் உனக்கு நான் துணை இருக்கும் இந்த நேரம் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நடந்து விடுவதில்லை. உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் புரிந்து கொண்டால் அது போதும். ஏதாவது ஒரு கட்டத்தில் இது உனக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கடந்து வர நீ தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கும் ஒரு நல்லது நடக்கும்
என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் இந்த நேரம். உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையுமே நம்மால் நடத்திவிட முடிவதில்லை. சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ சந்தோஷமாக மீண்டு வருவாய். இந்த தெய்வம் சொல்வது போல உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள், உன் வீட்டில் இருக்கும் கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்களினுடைய ஆசிகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும். இந்த நேரம் உனக்கான வெற்றிகளை அது உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே என்றென்றுமே நான் வருவதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். அடுத்தது நடப்பது உனக்கு நிச்சயமான மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த நிலைகள் உனக்கு நிச்சயமான விருப்பத்தை நிறைவாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரமும் உன்னை காண வருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதை நடத்தி கொடுக்கவும் நல்ல விஷயங்களை உணர்த்தி கொடுக்கவும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாக நின்று உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு மேலும் பல வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் என்னவென்று உணரும் இந்த சூழ்நிலை இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியில் உனக்கு நிச்சயமான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் உனக்கான நல்ல தீர்வுகளை கொண்டு வந்து தரும். உன் பின்னால் நின்று உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதுவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதுவாகவே இந்த வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகியானவள் உன்னோடு நின்று உனக்காக ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களிலும் நீ நிறைவான ஆச்சரியங்களை நம்பிக்கையோடு பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் அம்மா சொல்ல சொல்ல நீ அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணப்படும் இந்த காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்காதே. அதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எந்த நிமிடங்களும் உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நொடியிலும் அம்மாவினுடைய அன்பிற்கு உனக்கு நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எந்த விஷயங்களும் இனி உனக்குள் நின்று எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது. எந்த விஷயங்களும் உனக்குள் நின்று தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கக்கூடாது.
நல்லது நடக்கும். உனக்காக வேண்டி எப்பொழுதும் நான் இருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.